இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அம்பேத்கர் சிலையை தமிழக துணை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் திறப்பதா முட்டி மோதி மண்டையை உடைத்து கொண்ட விசிக மற்றும் திமுகவை சார்ந்தவர்கள், அதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக காண இருக்கிறோம். அது சம்பந்தமாக வந்த ஒரு செய்தியை இப்பொழுது நாம் முழுவதுமாக பார்த்து விடுவோம். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீடித்து நிலைக்குமா நிலைக்காதா என விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் புதுக்கோட்டையில் அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவை முன்வைத்து திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மோதல் வெடித்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் சாலையோரத்தில் அம்பேத்கருக்கு சிலை வைக்க அப்பகுதியில் உள்ள பட்டியலினத்து மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இதற்காக சிலை அமைப்பு குழு அமைக்கப்பட்டு சிலையும் தயாரானது. இந்த நிலையில் மே 23 கந்தர்வக்கோட்டை அருகிலுள்ள மங்களா கோவிலில் மாநில அளவிலான கபடி போட்டிகளை நடத்தியது திமுக. இந்த போட்டிகளை துவக்கி வைக்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் என்றதும் அவர் கையாலேயே அம்பேத்கர் சிலையும் திறந்து வைக்க சில திமுகவினர் முனைப்பு காட்டியிருக்கிறார்கள். ஆனால் சிலை அமைப்பு குழுவினர் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்ததுடன் விசிக தலைவர் திருமாவளவன் தான் சிலையை திறந்து வைக்க வேண்டும் என பிடிவாதம் பிடித்திருக்கிறார்கள். அதே சமயம் சிலை திறப்பு நிகழ்ச்சி குறித்து முன்கூட்டியே உதயநிதிக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டதால் நிகழ்ச்சி நிரலை மாற்ற முடியாது என்று திமுக தரப்பினர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தகவல்கள் எல்லாம் தீயாக பரவியதும் யாரோ சிலை அமைக்க யாரோ வந்து பெயர் எடுத்துக்கொள்வதா என்றெல்லாம் திமுகவிற்கு எதிராக விசிகவினர் சமூக வலைதளங்களில் வரிந்து கட்டி கொண்டு எழுதி தள்ளினார்கள். இதை அடுத்து பிரச்சனை பெரிதானதால் விழாவுக்கு திருமாவளவனையும் அழைத்து வந்து கொதிப்பை அடக்க முடிவெடுத்திருக்கிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள். திருமாவளவனும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார் என்று சொன்ன பிறகும் கொதிப்பு அடங்கவில்லை. உதயநிதியை வரவேற்று திமுகவினர் ஒரு பக்கம் பிளக்ஸ் பேனர்களை வைக்க, திருமாவளவனை வரவேற்று விசிகவினரும் பிளக்ஸ் பேனர்களை தூக்கி நிறுத்தினார்கள். விசிகவினர் வைத்திருந்த பெரும்பாலான பிளக்ஸ்களில் உதயநிதி படமில்லை. அதேபோல் திமுகவினர் வைத்த பேனர்களில் திருமாவளவன் படத்தை அச்சிடாமல் தான் வைத்தார்கள். இதனிடையே விழாவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒலிபெருக்கியில் திமுகவின் கொள்கை பாடல்களை திமுகவை சார்ந்தவர்கள் ஒளிபரப்பினார்கள். இதை கேட்டு திரண்டு வந்த விசிகவினர் திமுகவினுடைய பாடல்களை நிறுத்தும்படி தகராறு செய்தார்கள். இதனால் வேறு வழியின்றி திமுகவின் பாடல்கள் நிறுத்தப்பட்டு அம்பேத்கர் மற்றும் திருமாவளவனை பற்றிய பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டன. இதற்கிடையே வருவாய்த்துறை அதிகாரிகள் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு இதையடுத்து திமுகவினர் வைத்த பேனர்களை அவர்களே அகற்றியிருக்கிறார்கள். நல்ல வேளையாக நிகழ்ச்சி தொடங்கும் முன்பாக மழை பெய்து விட்டது, கூட்டம் கலைந்தது. அதனால் அதிகாரிகள் தன்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொண்டார்கள். மின்சாரமும் துண்டிக்கப்பட்ட நிலையில் கொட்டும் மழைக்கு நடுவே உதயநிதியும் திருமாவளவனும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். இதை அடுத்து திட்டமிட்டபடி உதயநிதி அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தார். அதன் பிறகு திருமாவளவனுடன் சேர்ந்து இருவரும் சிலைக்கு மாலை அணிவித்தார்கள். தொடர்ந்து இருவரும் குடைக்குள் நின்றபடி திமுகவையும் விசிகவையும் போட்டு புகழ்ந்து தள்ளினார்கள். இதன் பிறகுதான் அங்கே சற்று கொதிப்பு அடங்கியது என்று செய்தி ஒன்று ஊடகத்திலே வெளியாகி இருக்கிறது. திமுகவிற்கும் விசிகவிற்கும் தொடர்ந்து தமிழகத்திலே ஆங்காங்கே மோதல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட திமுகவின் நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளை கொஞ்சம் கூட மதிப்பதே இல்லை. ஆனால் அவர்கள்தான் நாங்கள் தான் திமுகவை தூக்கி நிறுத்துகிறோம், திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம் என்று இவர்கள்தான் வாலியன்றியாக போய் திமுகவின் கால்களிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் விழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாடல் மட்டும் ஒளிபரப்புகிறார்கள். நாங்கள் கையை கட்டி நாங்கள் காலை கட்டி நாங்கள் வாழ்ந்ததெல்லாம் அந்த காலம் என்று வெறும் பாடல்களை மட்டும் ஒளிபரப்பி கொண்டு படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் என்பதைப் போல திமுகவிற்கு அடிமை சேவகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அம்பேத்கர் சிலையை
திருமாவளவன் வந்த பிறகும் கூட திருமாவளவனை திறக்க திமுகவை சார்ந்தவர்கள் அனுமதிக்கவில்லை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் திறக்க வேண்டும் என்று திருமாவளவனுக்கு நெருக்கடி கொடுத்து உதயநிதி ஸ்டாலின் தான் அந்த அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்திருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் அடக்குமுறை என்று ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலை விவகாரத்தில் மட்டும் அடக்குமுறையை வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தலித் சமூக மக்கள் மீது திணித்து விட்டார்கள். எங்களை கோவிலுக்குள் வழிபட விடவில்லை, அது அவர்களுடைய ஜாதி புத்தி என்றெல்லாம் வள்ளுவர் கோட்டத்திலே போய் கொக்கரிக்க தெரிந்த திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள், அதுவும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் வடித்த அந்த அம்பேத்கர் திருவுருவச் சிலையை நான் தான் திறந்து வைப்பேன், உதயநிதி ஸ்டாலின் திறக்க கூடாது என்று சொல்கின்ற நெஞ்சுரமோ தகுதியோ நேர்மையோ திருமாவளவனுக்கு இல்லை. ஆகவேதான் திட்டமிட்டு திருமாவளவன் அறிவாலயத்தின் அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். திருமாவளவனை போலவே அந்த கட்சியை சார்ந்தவர்களும் அறிவாலயத்தின் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவருடைய கட்சியை சார்ந்தவருடைய உணர்வுகளை எல்லாம் காலிலே போட்டு திருமாவளவன் மிதித்து விட்டு அங்கே உதயநிதி ஸ்டாலினையே அம்பேத்கர் சிலையை திறந்து வைக்க அவரே உத்தரவு கொடுத்திருக்கிறார். அவரே பணிந்து போயிருக்கிறார். அவரே சாஸ்தாங்கமாக உதயநிதி ஸ்டாலினுடைய காலில் விழாத குறையாக உதயநிதி ஸ்டாலினுக்கு வெண்சாமரம் வீசி இருக்கிறார். இதுதான் அடங்க மறு அத்துமீறி என்பதா என்று விசிகாவை சார்ந்தவர்களை கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.